வார்த்தை பேசுறீங்கன்னா நம்ம கேட்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைகளிலும் சபையார் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல பேஸ்புக்கில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு பேசுங்க என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அன்றுவரே அருமையான ஓய்வு நாளில் அன்றுவரே இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். காலை உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால இந்த வேளையில அந்த புதிய கிருபை அன்றுவரைகளை தாங்க ராஜா. விசேஷமாக உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உடைய வேதத்தின் மகத்துவங்களை அன்றுவரை நாங்கள் இன்னும் அறிந்து அன்றுவரை வசனத்தின்படி நடக்கப்படுகிறாக கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரை நடத்தி சொல்லுகிறார்கள். அன்றுவரை நான் சொல்லுவதை பெருகவும் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் இந்த நிலையும் ஆவியானவரை முழுமையாக பொருட்படுத்த வழி நடத்துவீர்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே என்று சொல்லி இந்த வசனங்கள் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, அல்லது தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்தை நாம் பெற வேண்டும் அல்லது சாதிக்க வேண்டும், நாம் வித்தியாசமாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம் என்ன பண்ணோம், ஃபாலோ பண்றோம். உதாரணமா நம்ம வேலை ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன செய்யணும், கீழ்ப்படுகிறோம். ஏன், அதுல நமக்கு வரக்கூடியதான நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அசைவுள்ளது, அழிந்து போகக்கூடியது. அந்த காரியத்திற்கு அதிகாரமே எழுப்பி நம்முடைய காரியங்களை எல்லாம் சரி செய்து அந்த வேலைக்காக நாம் என்ன செய்கிறோம், ஓடுகிறோம். எதற்காக? நம்முடைய பொருளாதார காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை கவனிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக அனுதினமும் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம். அது தவறான காரியம் அல்ல. ஆனா இதெல்லாம் என்ன செய்து விடுமா, ஒரு நாள் அழிந்து போய்விடும். அசைவுக்குள்ளான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. ஆனா பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறது என்ன, அது நித்தியமானது, நிலையானது, உறுதியானது, ஒரு நாளும் அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனும் நாம் ஆராதிக்கிற தேவனும் அவர் ஜீவனுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நாளையும் அவர் மாறாதவராகவே அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த 2020 ஆரம்பித்த நாட்களில் நாம் சில காரியங்களை நாம் உண்டாக வைத்து இதெல்லாம் நான் செய்வேன், இதிலிருந்து நான் மாறவே மாட்டேன், இதெல்லாம் இப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பொறுத்தனைகளை எடுத்தோம். சில காரியங்களை செய்தோம், சில காரியங்களை விட்டுவிட்டோம். அதே போல இந்த உலகமும் உலகத்தின் காரியமும் சில காரியங்களிலே அசைந்து போனது. ஏனென்று சொன்னாங்க, கொரோனா கொள்ளை நோய் நிமித்தமாகவே உலகமே ஒரு அசைவுக்குள்ளான ஒரு காரியமாக காணப்பட்டது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நித்தியமாய் இருக்கிறபடினாலே நித்திய கிருபைகள் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை, அந்த பரலோகத்திற்கு நேராக நாம் செல்ல வேண்டும், அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாய் நாம் பார்த்து நாம் ஜெபிக்கலாம். முதலாவது, நாம் பயத்தோடும்
சொல்லி அந்த தலைப்பின் கீழாக சில வசனங்களை தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாமின் பயத்தை, அவர் தேவன் மேல் வைத்திருந்த பயம் எவ்வளவு காணப்பட்டது என்று சொல்லி அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தன்னுடைய 100வது வயதிலே அந்த வாக்குத்தத்தத்தின் மகனை பெற்றுக்கொண்டதான ஆபிரகாம் எப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர் என்று சொல்லி கர்த்தர் அதற்கு வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், தான் கொடுத்த அந்த ஒரே மகனை நான் கேட்கும் போது எனக்காக அவன் பலியிடும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது பயந்திருக்கிறவன் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், அறிந்து கொள்கிறேன், இப்பொழுது அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஒருவேளை திருமணமாக 2 அல்லது 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் அல்லது 10-20 ஆண்டுகள் கடந்து போய் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால், நாம் அந்த குழந்தையை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அதே நேரம் அந்த குழந்தைய ரொம்ப என்ன பண்ணுவோம், செல்லம் கொடுத்து, இந்த குழந்தை 10 வருடம் கழித்து பிறந்ததான குழந்தை, அதனால என்ன பண்ணுவேன், அந்த குழந்தைய ரொம்ப நான் செல்லமான பார்க்கணும், ரொம்ப கொஞ்சி அந்த குழந்தைக்கு ரொம்ப முதலிடம் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். நம்ம வாசையில் சொல்லணும் அப்படின்னா, அந்த குழந்தை எப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் தங்கம் செல்லம் மயிறு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அந்த அளவுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், நேசிப்போம். ஒரே குமாரன் ஆண்டவர் கர்த்தர் சொல்லுவதும் ஏக சுதன் உன் புத்திரன் என்று சொல்லி ஒரே புத்திரனை என்ன பண்ணணும், எனக்காக நீ பலியிட வேண்டும். நினைச்சு பாருங்க, 100 வருஷம் கழிச்சு அந்த தாத்தா பாட்டி, நம்ம வாசியில சொல்லணும்னா அந்த தாத்தா பாட்டி அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்காக தன்னை அந்த குழந்தைய ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இப்பொழுது என்ன பண்ற, எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அந்த இடத்துல அழகாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலைகளில நாம் எதை மேன்மையாக அல்லது கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை அவருக்கு கொடுக்க சொல்லும் பொழுது நாம் அந்த காரியத்தை கொடுப்பதன் மூலமாக நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் பயப்படுகிறோம், ஆனால் அவர் விரும்புகிற ஒரு பயம் என்கிட்ட காணப்படுதா? ஆனால் நம்மை பார்த்து உன் மகனை அல்லது உன் மகளை எனக்காக ஒப்புக்கொடு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரத்துல வரும் பொழுது, ஆசாரியத்துல அந்த ஜனங்கள் பலி செலுத்த வரும் பொழுது தங்களுடைய பாவங்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறிய புறா குஞ்சோ ஆடோ மாடோ காளைகளையோ கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்திய ரத்தத்தை தெளிப்பதன் மூலமாக தன்னுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படும் என்கிறதான ஒரு நம்பிக்கையில காணப்பட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல வரும் பொழுது ஆண்டவரை நமக்காக கிருபாதார பலியாக ஒரே தினம் அவர் பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா. எதற்காக? அவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, அவருக்கு பிரியமான பாதையில நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராமல் தன்னுடைய ஒரே குமாரனை, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்காக நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருக்காக அவர் நம்மகிட்ட கேட்கும் போது நாம் அவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இந்த காலைகளில் அதை சிந்தித்து பார்த்து ஒருவேளை அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அது நாம் கர்த்தருக்கு பயப்படுவது குறைவான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே இந்த வசனங்களை தியானித்து பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய மகளும் வந்து கேட்டாங்க, அம்மா ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலமா இருக்குது, ஆண்டவர் உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு மகனையோ மகனையோ பலியிடு என்று சொல்லும் போது நீங்க யார ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேட்டாங்க. கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் யார சொல்றாரோ என்ன பண்ணிதான் ஆகணும், கொடுத்துதானே ஆகணும். குறிப்பிட்டு நீங்க சொல்லுங்கம்மா. நம்ம ஆண்டவர் தெளிவாக அழகாக பேசி நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவர். அவர் யார் குறிப்பிட்டு சொல்றாரோ, ஒருவேளை ஸ்டீவாவும் இருக்கலாம், ஸ்டெஃபினாவும் ஒரு பேர் சொல்லி சொல்ல நான் கண்டிப்பா என்ன பண்ணிடுவேன், நான் ஒப்பு கொடுப்பேன். நான் புதிய பாட்டு நாட்கள்ல 2 பேருமே ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த நேரத்துல நகைச்சுவையாக காணப்பட்டாலும்
காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் அவருக்காக செயல்படக்கூடிய நம்முடைய தாளந்துகள் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு பயப்படும் பயம் எதனாலும் நாம் காண்பிக்க முடியும் என்று சொன்னால், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அங்கு தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கனம் செலுத்துவதன் மூலமாக எனக்கு பயப்படுவதை நீ காண்பிப்பாய் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். அதுல 3ஆம் வசனம் நான் வாசிக்கலாமா? லேவியராகமம் 19:3. உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கும் போது அந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்முடைய பெற்றோருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் என்பதை வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய பெற்றோருக்கு அவங்க பயப்படுவதில்லை, கனம் செலுத்துவது கிடையாது. ஆனால் மற்றவர்களின் பெற்றோர் அவங்க என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க, மற்றவர்களின் காரியத்தில் கவனம் செலுத்துவாங்க, அக்கறை கொள்ளுவார்களே தவிர தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கின தேவ சமூகத்தில் நிற்க வைத்து அல்லது வேலைக்காக அழைத்து அனுப்பியிருக்கிற அந்த பெற்றோருக்கு அவங்க என்ன பண்ணுவது கிடையாது? கனத்தை அவர்கள் செலுத்துவது கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அல்லது அசையில்லாத ராஜ்யத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால், இந்த வேத வசனங்களின்படி சத்தியத்தின்படி நாம் நடக்கும் பொழுதுதான் அதன் மூலமாய் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நாம் அந்த இடத்துல உறுதிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17-20 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் ஆண்டவர் நமக்கு 10 கட்டளைகளை அவர் நமக்கு எழுதி கொடுத்தார். ஆனால் அந்த 10 கட்டளைகள் புதிய ஏற்பாட்டு நாட்களில் வரும் பொழுது அதை 2வது சுருக்கி கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கட்டளைகள் எல்லாம் நாம் கை கொண்டு நடக்கிறோமா? அல்லது எனக்கு பிடித்த கட்டளை மாத்திரம் நான் கீழ்ப்படுகிறேன், இதை மாத்திரம் நான் செய்வேன் என்பது அல்ல. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூற வேண்டும் என்கிற முதலாம் கற்பனையும், அது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டும். நம்மை நாம் அதிகமாக நேசித்துக் கொள்ளுவோம், நம்மை நாம் அதிகமாக பத்திரமாக நாம் பார்த்துக் கொள்ளுவோம். ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் பிறருடைய நலத்திலே நாம் அக்கறை உள்ளவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதுவே தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம், அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும், அன்பு இந்த கடைசி நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு, என்னை நான் நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் கேட்போம் என்று சொன்னால் அதுவே தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, அதே லேவியராகமம் 25:36 வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லி வசனம் விபிதமாய் சொல்லுகிற வசனத்தை வாசிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம், வட்டி வாங்கக்கூடாது, நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏன்? நாம் தேவனுக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னால் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடியினாலே 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடியினாலே என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்துல வளர்ந்து கொண்டு அந்த அசையில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடிய இப்படிப்பட்ட காரியத்துக்கு விலகி இருக்கும் பொழுதுதான் நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதனாக நாம் இந்த உலகத்துல வாழ முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கடன் சுமைகள், அதை கட்ட முடியாம, வட்டி வாங்கி அதை கட்ட முடியாம அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மனம் இல்லாததுனால பல சிதைந்து போனதான குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம், நாம் கேள்விப்படுகிறோம். பேப்பர்ல நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எதனால? கடன் பிரச்சனை, அனுபவமான ஒரு வாழ்க்கை, வருமானத்துக்கு தகுந்த காரியங்கள் நாம்
செலவு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் மீறும் பொழுதுதான், அதிகமாக ஆசைப்படும் பொழுதுதான், அதை வாங்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது பணம் இல்லை என்று சொன்னாலும் கடனுக்காக வாங்க வேண்டும், இல்ல வட்டிக்காவது கொடுக்க வாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய பார்வையில அது எப்படி காணப்படுகிறது? நாம் அவருக்கு பயப்படவில்லை என்கிறதான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும். வலியான கர்த்தருடைய சபையே, இந்த வட்டி வாங்க கூடாது என்கிற காரியத்தை குறித்து அநேக வேத வசனங்கள் உண்டு. ஆனால் இதை மாத்திரம் நான் உங்கள் முன்பாக நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஒருவேளை இந்த கடந்த காலம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து வந்திருப்போம் என்று சொன்னால், நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்கிற வசனத்தின்படியாக ஆண்டவரே வரக்கூடிய புதிய ஆண்டில நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இது கணவன் மனைவி குடும்பம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் செயல்படும் பொழுதுதான் அந்த காரியம் ஜெயமாக முடியும். ஹல்லேலூயா. மனைவி கடன் வாங்க வேண்டும் அல்லது வட்டி வாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கணவன் அதை தடுக்கும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனைகள் கடந்து வரும், குடும்ப சமாதானம் சிதைந்து போகும். அப்படி இல்லை, நம்முடைய தேவன் மற்றவர்களுக்கு நம்மை கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய கரங்களை வரக்கூடிய ஆண்டினால் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையாய் இந்த மண் பாண்டங்களிலே நமக்குள்ளே நிறைந்திருக்கிறபடியினால அந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம். அசையில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். அடுத்ததாக சங்கீதம் 119 63 வசனம் வாசிக்கும் போது வேத பாரகனாகிய எஸ்ரா இவ்விதமாக சொல்லுகிறார். 119 63 உமக்கு பயந்து கட்டளைகளை கைக்கொள்ள அனைவருக்கும், உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். வேத பாரகனாகிய எஸ்ரா சொல்லும்போது, ஆண்டவரே உங்களுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, உங்க கட்டளைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கதான் எனக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை அந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுறாங்க, அல்லது எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் சூஸ் பண்ணி நம்மளோடு அவர்களை வைத்துக் கொள்கிறோம்? அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அந்த வேத பாரங்கள் என்று சொல்லும் பொழுது தெய்வனுடைய வசனங்களை தன் இருதயத்தில் வைத்து பகுத்து ஆராய்ந்து அவருடைய வழியிலே நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் என்னுடைய நண்பன் என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்லுகிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன், உன்னோட கேரக்டர் எப்படிப்பட்டது நான் சொல்றேன் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. இன்னைக்கு நம்முடைய நண்பர்களை தைரியமாக முன்பாக கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? என் நண்பர் இவர்தான் என்று சொல்லி வேறு சொன்னால் அவருடைய நல்ல குணங்கள், நல்ல காரியங்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர், கர்த்தருடைய கற்பனைகளை அப்படியே கை கொள்ளுகிறவர்கள் என்று சொன்னால், நாமும் அந்த சரியான பாதையில் போவதற்கு அது ஒரு உறுதுணையாக, ஒரு தூண்டுதலாக அந்த நண்பர்கள் நமக்கு காணப்படுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அது இல்லாத பட்சத்தில் உலகத்தின் நண்பர்களோடு நாம் ஐக்கியம் கொள்ளுவோம் என்று சொன்னால் அவர்களுடைய குணாதிசயங்கள் தான் நமக்குள்ளாக வரும். அது நம்மையும் கர்த்தரையும் விட்டு பிடித்து விடக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த காலை வேளையில், இந்த கடைசி நாட்களிலே அன்றைய நண்பர்கள் உமக்கு பயப்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக யாரிடத்தில் சேரக்கூடாது, பேசக்கூடாது என்பதல்ல, அன்பாக இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், தேவனுடைய அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அவர்களோட ஐக்கியம் கொண்டு அவர்கள் தான் எனக்கு தோழர்கள், அவர்கள் செல்லுகிற வழியில் தான் நானும் செல்வேன் என்று சொன்னால் உலக சேகம் கர்த்தருக்கு விரோதமான பகையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பகையை நாம் சம்பாதிப்போம் என்று சொன்னால் எத்தனை சம்பாதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் காண முடியாது. ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் என் நண்பர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம், அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். அந்த பயம் அவர்களுக்குள்ளாகவும் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கும் போது சங்கீதம் 145 சங்கீதம்
வாசிக்கும் போது தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருக்கு பயப்படும் போது சில காரியத்தை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்கு நாம் பயப்படும் பொழுது அவர் நம்முடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். ஒருவேளை 2020ஆம் ஆண்டு இந்த 20ஆம் தேதி 12ஆம் மாதம் வரைக்கும் நான் கடந்து வந்துட்டேன், இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஆண்டவர் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஒருவேளை நாம் சோர்வோடு வந்திருக்கலாம். அவர் நம்மை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படியாக அனுதினமும் அவர் நம்மை மறவாமல் அவர் நம்மை நினைத்துக் கொண்டே வருகிறார். நாம் செய்ய வேண்டிய ஆண்டவரை அனுதினமும் உமக்கு பயந்து உடைய சத்தியத்தின்படி நீர் எனக்கு எதை கொடுத்தாலும் எதை உமக்கு கொடுக்க சொன்னாலும் அதை நான் உமக்கு கொடுப்பேன் என்பதன் மூலமாக அவருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாட்களில் நாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கொடுக்கும் பொழுது அவர்களே அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது பக்தி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். வேதத்தின்படி எது பக்தி என்று சொன்னால் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 26, 27. யாக்கோபு உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்கள் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. காலையில 9 மணிக்கு அல்லது 7:30 மணிக்கு ஆராதனைக்கு வந்துடுறோம், முழங்கால் படியிடுகிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமபாகத்தை கொடுக்கிறோம். இதுவல்ல தேவனுடைய பக்தி. இந்த வசனத்தின்படி நாம் வாசிப்பது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்க வேண்டும், முதலாவது தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தியோடு என்று எண்ணினால் அது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குமா? தேவ பக்தி வீணா இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முதலாவது நம்முடைய நாவை நாம் அடக்குவதற்கு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இதே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த அதிகாரம் முழுவதுமே நம்முடைய நாவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக குறிப்பிடுகிறார். நம்முடைய நாவில என்ன காணப்படுகிறது? விஷம் காணப்படுகிறது. மற்றவர்களை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் காணப்படுகிறது. அதை பிரியப்படுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதனுடைய கனியை புசிப்பார்கள். ஒரே வாயிலிருந்து ஸ்துதித்தலும் சபித்தலும் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அதுல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காமல் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையில நாம் கேள்விப்படும் பொழுது தன்னுடைய நாவினாலே தன்னுடைய வார்த்தையினாலே தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போன அநேகரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டாங்க, அந்த பேசின வார்த்தையின் நோக்கம் அந்த குடும்பமே சிதைந்து போனதான ஒரு காரியம். தன்னை நாம அடக்க முடியல. தன்னை நாவிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் மிகவும் கவனத்தோடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரிடத்தில் நாம் பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் மிகுந்த ஜாக்கிரதையோடு அது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாவு நம் இந்த சரீரத்தில் இருக்கிறபடியினாலே நம்முடைய வார்த்தைகள் மிகுந்த ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். உலகத்தின்படி சொல்லுவாங்க,
பெண்கள் அப்படின்னாலே அவங்க வாயாடி அவங்க பேசுறவங்க அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உலக பிரகாரமாக காணப்படலாம். ஆனால் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது குணசாலி பெண்ணுடைய நாவு அவள் வாய் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவருடைய நாவிற்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் நம்முடைய நாவிலே தயையுள்ள போதகம், நம்முடைய நாவிலே தேவனுடைய வார்த்தைகள் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தின் காரியம் அல்ல. அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து நம்மை ஆண்டவரே இந்த நாட்களில் அதிலிருந்து விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது அந்த நாவை அடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் நாவை அடக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நாவை உருவாக்கிற ஆண்டவரால் அதை அடக்க முடியும். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அதுவே தேவனுடைய பார்வையில பக்தியாய் காணப்படுகிறது. இரண்டாவது நாம் வாசித்தோம், அந்த பக்தி எப்படிப்பட்டதா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த திக்கற்ற பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடியதான குடும்பங்களை நாம் விசாரித்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதே தேவனுடைய பார்வையில பக்தியாக காணப்படுகிறது. அடுத்தது ஒரு முக்கியமான காரியம், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நல்ல ஒயிட் போட்டு முன்னாடி பேசினா அது தெய்வ பக்தி அல்ல. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார். அவருக்கு முன்பாக என்னுடைய உள்ளமானது அவர்களுக்கு ஒரு பக்தியிலே அது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மனிதர்களை ஏமாற்றி விடலாம், யாரை ஏமாற்றி விடலாம், ஆனால் நம்மை படைத்த ஆண்டவரை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது. பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக அல்ல, நம்முடைய இருதயமானது தெய்வனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான ஒரு பக்தியாய் காணப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய சரீரம் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதே வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதில் 5ஆம் வசனம் மட்டும் நாம் வாசிக்கலாமா? அதுல கிட்டத்தட்ட 20 காரியங்களை அதில் நாம் வாசிக்க முடியும். தேவ பக்தியின் வேஷத்தை தெரிந்து அதில் விலகை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவாங்க என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட ஒரு 20 காரியங்கள் முன்பாக அவர் வைக்கிறார். அப்ப இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்களா, பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவனை மறுதளிக்க கூடியவர்களாக காணப்படுவாங்க. எனவே இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பக்தியை நான் இருக்கிறேன் என்று சொல்லி பக்தியின் வேஷத்தை தரிப்பது அல்ல, தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான ஒரு பக்தி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அழகாக ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறிகிறீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாது. நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறபடினால் நாம் என்ன செய்யக்கூடாதா, அதை வேசியின் அவயவங்களாக மாற்றக்கூடாது. 14லிருந்து நாம் வாசிக்கும் போது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமா இருக்கிறவன் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கோ, வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சரீரத்தை கரைபடாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 20ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆவியால் தேவனுக்கு
அந்த சரீரமாகி சபையை மீட்கும்படியாக மணவாளனாக இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினாலே அனுதினமும் கழுவப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். அதன் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பக்தியை இன்னும் அவருக்குள்ளாக உறுதிப்படுத்தி ஆண்டவரே அந்த பக்தியின்படி நடக்க உதவி செய்ய என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தவறான உறவுகள் மூலமாக குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலைமைகள், பிள்ளைகள் கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு உலகமானது சென்று கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் ஒரு நாளும் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய சரீரத்தினால என் ஆவியினால் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அதுவும் இந்த நாட்களில் நான் வாழுகிற வரைக்கும் கரைகளை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்ய என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அதே 1 கொரிந்தியர் 7:23 இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் நம்முடையவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பி தேவனுடைய சமூகத்தை நம்மை நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் கரையறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் எபிரேயர் 10:10 கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தினம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பலியிட வேண்டிய இடத்திலே, நம்முடைய சரீரம் பலியிடப்பட வேண்டிய இடத்திலே, நம்முடைய கைகளிலும் கால்களிலும் ஆணைகள் கட்டாக வேண்டிய இடத்திலே, நம்முடைய முதுகுகள் அந்த இடத்துல உடப்பட்ட நிலத்தை போல ஆக வேண்டிய அந்த இடத்திலே நமக்காக ஒரே அவருடைய சரீரத்தையே நமக்காக அந்த இடத்துல பிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. எதற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை கரைகள் இல்லாதவராக பரிசுத்தமாய் சுத்தமானதாக பிழையற்ற ஒரு சபையாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த அசையில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் எவ்விதமாய் என்னுடைய பக்தியானது காணப்படுகிறது? பக்தியின் வேஷத்தை தரித்து ஆண்டவரை நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனா, அல்லது சரியான பாதையிலே இந்த வேத வசனத்தின்படி என் பக்தி காணப்படுகிறதா என்று சொல்லி இந்த காலைகளில் நம்ம சிந்தித்து பார்த்து அசையில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை படிச்ச, உண்மையாய் நடந்த சம்பவம். ஒரு வாலிப மகனும் ஒரு வாலிப பிள்ளையும் விரும்பினாங்க, ஒருவருக்கொருவர் தங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி பெற்றோரிடம் அந்த காரியத்தை தெரிவித்தார்களாம். பெற்றோரும் உடல் அவர்களோடு இருந்த ஆவிக்குரிய நண்பர்கள் யாருமே அந்த காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதத்தின்படி அநேக ஆலோசனைகளை கொடுத்தாங்க. 2 பேருமே கேட்கல. 2 பேருமே குடும்பத்தை பகிர்ச்சி வீட்டை விட்டு வெளியே போனாங்க. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். நாட்கள் கடந்தது. ஆரம்பத்தில் குடும்ப வாழ்க்கை இனிமையாக போனது. 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. கொஞ்ச நாளானது அந்த வாலிப சகோதரன் அந்த பிள்ளையும் அந்த குழந்தையும் விட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு கடந்து போனான். இந்த பிள்ளை கதறினா, எவ்வளவோ கண்ணீர் வடித்தா, யாரிடமாகவும் சென்று என் கணவனை என்னோடு சேர்த்து வைத்து விடுங்கள் என்று சொல்லி பல இடத்துல கெஞ்சினா, கதறினா. அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. அவன் போனதான், எங்க போனானே தெரியாது. அவன் விட்டுட்டு போனது என்ன தெரியுமா? அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளை மாத்திரமல்ல, எய்ட்ஸ் வியாதியையும் அவன் விட்டுட்டு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தின்படிதான் நான் இருக்கிறேன், தேவன் விரும்புகிற வாழ்க்கை தான் வாழ்கிறேன், நான் என் இஷ்டத்துக்கு நான் எதையும் செய்து விடலாம் என்று சொல்லி ஒரு நாளும் நாம் தப்பு கணக்கு போடவே கூடாது. ஹல்லேலூயா. அவரின் வாழ்க்கையில எதை அனுமதிக்கிறாரோ, அவருக்கு சித்தம் எதுவோ அதற்காக நான் காத்திருந்து ஜெபித்து நம்முடைய துணையை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், தேவ சித்தத்தின்படி தானே இந்த கணவனை இந்த மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஏன் இந்த பிரச்சனை வரும், பாடுகள் வரும். ஆனால் அதில் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து
கர்த்தருடைய சபையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கரைபடாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் அதிலே தேவனுடைய பார்வையில பக்தியாய் காணப்படுகிறது. பழைய ஒரு பாடல் உண்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை நிறையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் அந்த பொன்மீதியில் உலாவிடுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு பாடுற நேரம் அல்ல, நேரம் அதிகமாக போயிடுச்சு. எனவே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு பக்தியை தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்படியாய் நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக மூன்றாவது பிரியம். எது பிரியம் தேவனுடைய பார்வையில? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது தெரிந்த காரியம் கீழ்ப்படிதல் தேவனுடைய பார்வையில பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது உற்சாகமாய் கொடுப்பது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எபேசியர் 6:6 வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் மனுஷருக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவதற்காக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆமென். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அவருடைய தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் செய்யக்கூடிய ஊழியம் அது எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் ஒரு நாளும் மனுஷரை பிரியப்படுத்துவர்களாக நம்முடைய ஊழியர்கள் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தது யார்? நம்மை தெரிந்து கொண்டது யார்? நம்மை வேறு பிரித்தது யார்? நம்மை அபிஷேகித்தது யார்? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறபடினாலே அவருக்கு பிரியமாக நம்முடைய ஊழியங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அசதியாய் நாம் ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் அது சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையாய் காணப்படுகிறது. மனுஷனை ஒரு நாளும் பிரியப்படுத்தாதபடி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அதுவே தேவனுடைய பார்வையில் பிரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் பிரியப்படுகிறதை நாம் சொல்லும் பொழுது மனுஷனின் பார்வையிலே நாம் சில பகைகளை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம், சம்பாதித்து இருக்கிறோம். ஆனாலும் பரவாயில்ல, அதுவே தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொன்னால் அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த ஊழியத்துக்கும் அது ஆசீர்வாதமாக அது காணப்படும். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது அனைத்து காரியங்கள் உண்டு. எது அவபக்தி என்று சொல்லி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தை தப்பிவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகள் திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்கள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனைந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கினிக்குள்ளாவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சோதோமுகமான பட்டணங்களை அவர் அழித்து சாம்பலாக்குவதற்கு காரணம் அந்த ஜனங்களுடைய அவபக்தியான காரியங்கள், குசிப்பதும் குடிப்பதும், அது மாத்திரமல்ல பலவிதமான பாவ காரியங்களை அந்த இடத்துல அவங்க செய்து கொண்டு காணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சோதோமுகமான என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை எப்படி நாம் வாசிக்கிறோம். முதல் வசனம் 12ல 28ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுடைய அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ பயத்தோடும் பக்தியோடும் பிரியத்தோடும் நாம் அவருக்கு பிரியமாக
நமக்கு வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகளில் இருந்து அவர் நம்மை ரட்சித்து நம்மை காப்பாற்றி நடத்தவும் அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு அழைக்கப்பட்ட தேவ சபையாகி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில அவர் விரும்புகிற பயம், அவர் விரும்புகிற பக்தி, அவர் விரும்புகிற பிரியத்துக்கு படி நம்மை வாழ ஒப்பு கொடுப்போம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் பட்சிக்கு நாக்கினி, அவர் உண்டாக்கிடுவர். அவர் அழிப்பதற்கும் வல்லமை படைத்த தெய்வம். அவர் மனம் இறங்கக்கூடியவர் தான், இறக்கம் உள்ளவர் தான். அதற்காக நம்மை துணிகரத்திலே நாம் நடப்போம் என்று சொன்னால் மயிருள்ள உச்சந்தலை துணிந்து நடக்கிறவருடைய உச்சந்தலை என்ன செய்யப்படும்? உடைக்கப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை துணிந்து அக்கிரம காரியங்களை துணிந்து துர்நிச்சயங்களில் பாவ விகாரங்களையும் அசுத்த காரியங்களில் சரீரத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த அக்கினிக்கு இரையாக்கப்படும் என்பதை நாங்கள் காலையிலே சிந்தித்து பார்த்து நமக்காக ஒரே தரம் பலியாக்கப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவரே அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு ஆண்டவரே நான் நிச்சயத்து ஓட அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஓட எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி இந்த காலை வழியில் நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த காலை வழியிலும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? யாருடைய எழுப்பி நின்றவர் என்று அதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை என்னுடைய பார்வையில நான் செய்வதுதான் சரி, அதுதான் பிரியம், அதுதான் பயம், அதுதான் பக்தி என்று சொல்லி